வெல்கம் டு அனதர் வீடியோ ஃபிலிம். சிரிக்கிறேன். ஓகே, வணக்கம் நேர்களே. கன்சிஸ்டன்சியாக இருக்க போகிறோம்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நினைச்சேன், நான் இன்னும் பார்க்கல. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், ஸ்வசிகா, அப்புறம் சஞ்சய்னு ஏதோ பேர் வந்துச்சு, மறந்துட்டேன். இந்த விலங்கு சீரீஸில் நடிச்சிருப்பாங்கல்ல, விலங்கு இல்லை, எஸ்ஜே சூர்யா ஒரு சீரீஸில் அவங்களா? சரி, ஓகே. பேரெல்லாம் வதந்தி வதந்தி சீரீஸ் நல்லா தான் இருக்கும். அவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. என் படம் வந்து பெரம்பலூருக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பெரம்பலூருக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சில கிராமங்கள். அங்கே யார் இருப்பாங்க எனக்கு தெரியாது. படத்துல 2 ஹீரோ. ஓப்பன் பண்ண உடனே ஒரு 25 வயது மிக்க ஒரு இளைஞரா அட்டகத்தி தினேஷை காமிக்கிறாங்க. இளைஞர் தானே அது? அப்போ ப்ரோ ஃப்ளாஷ்பேக், அதாவது அந்த படத்தோட கதையை இப்படி ஆரம்பிப்பாங்க. அது பீரியாடிக்னு சொல்லிட்டு வருஷம் இந்த மாதிரி 1990 அந்த மாதிரி போடலை. இந்த காலகட்டத்தில் ரப்பர் பந்தோட விலை வந்து 15 ரூபா. அதை வந்து அப்படி கன்வே பண்ணாங்க. இப்போ வந்து இந்த கதை நடந்துட்டு இருக்கு, இவருக்கு 25 வயசு இருக்கும்போது ஸ்டம்பர் பாலோட ரேட் வந்து 15 ரூபா. நான் விளையாடும்போது 18 ரூபா. ஓகே, எனக்கு அப்படியே வந்து இன்ட்ரோடக்ஷன் வைக்கிறாங்க. அப்போ இன்ட்ரோடக்ஷனில் வந்து அவர் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஸ்கூலில் ஒரு +2 படிக்கும் போதே அவர் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சு சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறாரு. மைனர்லேயே பண்ணிக்கிறாரு. அது அந்த காலகட்டத்துக்கு அது காமனான ஒரு விஷயம்தான். இப்படிப்பட்ட ஒரு இல்லை. என் ஸ்கூல்ல என் கூட படிச்ச பொண்ணுங்க வந்து 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் கல்யாணம். அப்படி நாகூர் சைட்லாம் ரொம்ப காமன் தான். இந்த மாதிரி அவங்க கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஹரிஷ் கல்யாண் சின்ன பையனாக இருக்கார், ஸ்கூல் படிக்கிற பையனாக இருக்கார். அப்போ வந்து விளையாட்டை பார்க்கறதுக்காக இவங்க ஊர், அதாவது இவங்க வந்து தொழுதூர் அந்த மாதிரி ஏரியாவில் அந்த சைடு இருக்காங்க. பெரம்பலூர் பக்கத்தில் இவங்க மேட்ச் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அது என்ன ஊர்னு எக்ஸாக்டாக காமிக்காததுனால எனக்கு தெரியல. போயிருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒருத்தர் வந்து பயங்கரமாக கிரிக்கெட் விளாடுறாரு. பால் போட்டால் விட்டு பொலன்னு பொழுக்கிறாரு. ஆமாம், இல்லை அவரை காமிக்கவே செய்கிறாங்க. அவர் வந்து ஒரு விஜயகாந்தோட ரசிகராக இருக்காரு, விஜயகாந்த் ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த கோட்டு படத்தில் விஜயோட உடம்பு விஜயகாந்தோட தலைன்னு வச்சு ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ரெஃபரன்ஸு கேவலமா இல்லை. உண்மையிலேயே அந்த பாட்டு போடும்போதும் அது அவர் நடந்து வரும்போதும் அந்த பேட்டை துணி வச்சு ஒரு மாதிரி சுற்றுறாரு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து விஜயோட இன்ட்ரோடக்ஷன் யதார்த்தமா இருந்துச்சு. ஒரு ஸ்டைலா ஒரு மாதிரி ஸ்டைலா பண்ணாரு. அது நல்லா இருந்துச்சு. அந்த பையன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றான், அந்த டீம்ல இருக்கவங்க கிட்ட போய் பேசுறான், பெரிய பசங்க கிட்ட. ஹரிஷ் கல்யாண் போய் பேசுறாரு. இந்த மாதிரி அந்த அண்ணன் வந்து லெக் சைட்ல பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா அந்த அண்ணனுக்கு ஆஃப் சைட்ல போட்டு அடிக்க தெரியாது, ஆஃப் சைட்ல போடணும்னா இல்லைன்னா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு வந்து அவன் சொல்ற சஜஷனையும் மறுக்கிறாங்க, அவனுக்கு வாய்ப்பும் தரல. ஏன் எதனால மேட்ச் விளையாடுறான். அதாவது என்னன்னா, அந்த நம்ம காளி வெங்கட் இருக்கார்ல, அவர் வந்து பெரிய பையனா இருந்திருப்பாரு அந்த டைம்ல. அவர் இளைஞராக இருக்கும்போது ஹரிஷ் கல்யாண் சின்ன பையனா இருப்பான். அவனை வந்து என் டீம்ல வந்து விளையாடுன்னு கூப்பிட்டு போயிருப்பாரு. இவர் எல்லாரும் ஆள் இருக்கும்போது இவனுக்காக நம்ம பசங்களை நிற்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து நின்றுக்கிறேன், இவன் விளையாடட்டும், அவன் நல்லா விளையாடுறப்பீங்க அப்படின்னு சொல்லி விளையாட வைக்கிறாரு. இது எதனால வந்து அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சிறுவன். கதையை முழுசா சொல்லிடுறாரு. இல்லை, நான் இதோட கதையை கட் பண்ணிப்பேன்.
இதெல்லாம் சொல்லி தான் போகணும். இதுக்கு தான் நம்ம பேசவே வந்துருக்கோம். அதனால மறுக்கப்படுறாங்க. ஓகே, சொல்றதையும் கேட்கல, அவன் விளையாடவும் விடலை, சும்மா விடலை. அந்த ஃபீல்டிங் முடிஞ்சவொடனே அவன் கிளம்பி போயிடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஹரிஷ் கல்யாண் வந்து படிச்செல்லாம் முடிச்சு பெரிய பையனாயிட்டான். அவன் வந்து சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறான். இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹரிஷ் கல்யாணும் அந்த சின்ன வயசுலேயே சாதி திருமணம் செஞ்சுக்கிறாங்கல்ல, அட்டக்கத்தி தினேஷும் அவரோட மனைவியும் சாதி மறுப்பு திருமணம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் இந்த பட்டியலினத்தை சார்ந்த ஹரிஷ் கல்யாணும் காதலிக்கிறாங்க. ஓகே, இதில் தான் பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இல்லை. இது வந்து இப்படியே கதை போயிட்டு இருக்கு. அது நான் கதை சொல்ல விரும்பலை. படம் வந்து பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக, ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் காமெடி மாதிரி அவங்க இதுதான் காதல்னு காமிக்கிறதுக்கு காதல் மாதிரியும், எமோஷன்ஸு, ஃபேமிலி ட்ராமா, வெறும் ஸ்போர்ட்ஸை மட்டும் வச்சுக்காம படமாகவும் சூப்பராக இருக்குது, பொலிட்டிக்கலாகவும் சூப்பராக இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து அவரு காதலிச்சு அவங்க வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கு. படத்தில் ஒரு கதை வச்சுட்டு என்னன்னே புரியாமல் வச்சுட்டு கடைசி நேரத்தில் ஒரு 4 நிமிஷம் ஒரு டைலாக் சொல்லி கிளாஸ் எடுக்கல, அந்த மாதிரி கருத்து சொல்கிறேன்ட்டு. நீங்கள் ஒன்றும் நம்ம ரஞ்சித் அண்ணன் சொல்லுங்க. ரஞ்சித் அண்ணன் ஃபேன் பண்ணீங்க. இன்னைக்கு நான் இங்கே வந்து அரசியல் பேசுகிறேன்னா அது ஒரு முக்கிய காரணம் வந்து ரஞ்சித் அண்ணன். நீங்கள் என்ன இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது. இந்த மெயின் கதைக்கு நான் போல, அதாவது ஒரு கதை முடிஞ்சு அடுத்த கதைக்கு நகருது. இந்த இடத்துல வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதால் அவர் வந்து அசிங்கப்படுத்தப்படுறார். அந்த ஆதிக்க சாதியில் இருக்க நபர்களால் அசிங்கப்படுத்தப்படுறாரு. அப்போ வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் சத்தியமாக நினச்சேன் இவ்வளோ நேரம் படம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, ரைட்டு உள்ளே வந்துட்டானுங்க, அருன்னு அறுக்க போகிறானுங்க, கடைசி செகண்ட் ஹாஃபை போட்டு அருன்னு அறுக்க போகிறானுங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இதில் வந்து நான் என்னை அப்படியே நான் நினச்சதெல்லாம் அப்படியே சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்ணியம் பேசுகிறாங்க, சூப்பராக தெளிவாக இருக்குது. அதாவது ஒரு டைலாக், இந்த காளி வெங்கட் வந்து என்னடா நான் வந்து அவனை என் தம்பி மாதிரி நினைக்கிறேன், ஹரிஷ் கல்யாண் வந்து என் தம்பி மாதிரி நினைக்கிறேன், நீ என்னடா அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட கேட்பாரு, பாலசரவணன்ட்ட. பாலசரவணன் வந்து தம்பி மாதிரியா இல்லை தம்பியா கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு கேட்பான். புரியுதா? நீங்களாம் எப்படி தெரியுமா, எனக்கும் எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்களாம் அப்படி யாரையும் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டத்தை சேர்ந்தவங்க நேரடியாக வந்து அசிங்கப்படுத்துறவனை கூட நம்பலாம், ஆனால் உங்களை தான் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன அந்த மெயின் கதைக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து அந்த கிரவுண்டில் வந்து அவனை விளையாட விட மாட்டேன். அதுதான் அவன் வந்து இந்த ஒரு பட்டியலிருந்து சேர்ந்தவன்றதுனால அவனை விளையாட விட மாட்டாங்க. இதை வந்து அதுக்காக ஒரு 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 சேலஞ்ச் பண்ணி அவர் வந்து அவங்க நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு, நான் ஜெயிச்சா நீங்கள் விளையாடக்கூடாது, நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்னு மாற்றி சவால் விட்டுக்கிறாங்க. இவங்க வந்து இவர் சத்யராஜும் வடிவேலும் ஆள் பிடிச்சிட்டு போவாங்கல்ல கிரிக்கெட்டுக்கு, அந்த மாதிரி மேக்கப்லாம் எப்படி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் விட்டுருந்தாங்களா, என்ன தேய்ச்சி விட்டு இல்லை இந்த கப்பெல்லாம் பண்ணல. இந்த படம் இல்லை அப்படிலாம் ஹரிஷ் கல்யாண் கலராக தான் இருக்காரு. இவங்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும். இல்லை ஹரிஷ் கல்யாண் கலராக தான் இருக்காரு. அப்படி அதெல்லாம் இருக்கணும். லாங்குவேஜ் இப்படிதான் பேசணும். திருச்சி அதாவது பெரம்பலூருக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன லாங்குவேஜில் பேசுவாங்களோ, படித்தவங்க ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க படித்த பசங்க எப்படி பேசுவாங்களோ அதை அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. படிக்காமல் அதாவது ஒரு பாதியிலே ஒரு 12ஆவதோ இல்லை படிக்காத பாட்டிங்க என்ன பேசுவாங்களோ அதை வந்து கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் வந்து சீரியல் டைப் பண்ணாதீங்க சொல்லிட்டு ஒரு சீரியல் டைப் பண்ணிட்டு இருப்பார். அது கரெக்ட். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவார், இந்த சேலஞ்ச் போயிட்டு நடந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து எனக்கு கிளைமேக்ஸில் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு பையன் வந்து சூப்பராக விளையாண்டுட்டு இருப்போம் ஆப்போசிட் டீமில். அவனை பார்த்து இவர் சிரிப்பார்,
எனக்கு அவன் சிரிக்கும் போதே ஒரு விஷயம் புரிஞ்சுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு பாலுக்கு 3 பாலுக்கு 3 6 அடிக்கணும், 3 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும், 2 6 போயிடும், கடைசியில் ஒரு 4 போகும். இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. இப்போ வந்து அப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி கட் பண்ணுவாங்க. தினேஷ் கிட்டேயும் காளி வெங்கட்கிட்டையும் இவர் ஹரிஷ் கல்யாண் பேசுவார். நம்ம இந்த மேட்ச்சை தோத்துடலாம், என்ன அன்பு இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்காங்க அன்பு, நம்ம எவ்வளோ சவால்லாம் விட்டுருக்கோம், நீ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம சவால் விட்டதே ஒரு அன்பு விளையாட விடலன்னு தான். அங்கே பாருங்க இன்னைக்கு எத்தனை அன்பு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். என்னன்னா இவனை வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுன்னு சொல்லி இவனை உள்ள சேர்க்க மாட்டானுங்கல்ல, ஆனால் இவனுங்க நல்லா விளையாடுற டீமாக இருக்கிறதுனால இவனுங்களை தோற்கடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க காலனியில் இருந்து பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து விளையாட வைப்பாங்க. அதில் ஒரு 7-8 பேரை கூப்பிட்டு வச்சு விளையாடுவாங்க. ஓகே. அப்போ வந்து நம்ம ஜெயிச்சுட்டா இது வேற மாதிரி போயிடும், இப்போ நம்ம தோத்துட்டோம்னா இது ஒன்று பண்ணோன்னே அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவார் அப்படின்னு ஒரு டைலாக் கூட முடிப்பாங்க. கட் பண்ணால் சில நாட்கள் கழிச்சு இவனை எந்த கிரவுண்டுக்குள்ளே விடாமல் எந்த டீமுக்குள்ளே சேர்த்துக்காம இவனை இத்தனை வருஷமாக அவனை ஒதுக்கி அவனை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்களோ அதே டீமில் நிறைய பட்டியலின பசங்க வந்து விளையாடுவாங்க. ஓகே. இந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. இதை கேட்கும் போதும் உனக்கு எப்படி இருந்துச்சு? இது எவ்வளோ ஈஸியாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படி வந்து இத்தனை பசங்க வந்து உள்ள வர முடியும்? அது தீண்டாமை குணத்தினால தானே இவங்கள ஒதுக்குறேன், அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு பட்டியலும் சமூகத்துக்கு கொண்டு வந்து இங்கே விளையாட வச்சான்றது. அது வந்து நீங்க அப்படி நினைக்கிறீங்க, இது இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு தேவைன்னா பண்ணுவானுங்க. அவனுக்கு தேவைன்னா பண்ணுவானுங்க. என்னன்னா இப்போ வந்து இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்போ நம்ம இப்போ இந்த ஊரில் இருக்கிற அதாவது இப்போ தென் தமிழகத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு என்ன சொல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகம் இங்கே தென் தமிழகத்தில் ஒரு சமூகம் ஒடுக்கப்படுற சமூகம்னா அந்த இடத்துல இருக்க ஆதிக்க சமூகத்துக்கு அந்த இதுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அதே அவன் கொஞ்சம் மூவாகி திருச்சிக்குள்ள வந்தானா திருச்சியில் இருக்க பட்டியல சமூகம் வந்து இவனுக்கு வந்து தீண்டாத தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க. எனக்கு புரியல. இல்ல அப்படி இல்ல, பக்கத்துல இருந்துதான் கூட்டிட்டு வருவாங்க 30 கிலோமீட்டர். அந்த இடத்துல இருந்து இவனுங்களோட மெயின் விஷயமா காழ்ப்புணர்ச்சியா தானே இருக்கு. இது எப்படி வந்து சாத்தியப்படுதுன்றதுதான். ஐயா இவனுங்களுக்கு தேவைன்னா அவனுங்க கிடக்குறானுங்க பரப்பசங்க அப்படின்னு பேசுவாங்க. இவனுங்களுக்கு ஆகாதுன்னா அவனுங்களுக்கு வேணும்னா பக்கத்துல கூப்பிட்டு வச்சு விளையாடுவானுங்க, பேசுவானுங்க, எல்லாமே தேவைன்னா எல்லாமே செஞ்சுப்பானுங்க. இதை நானே பார்த்துருக்கேன். ஸோ இதில் சந்தேகப்படலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா, எங்கேயுமே ப்ரீச் பண்ணலை, படம் அப்படியே படமாகவே கடந்து போச்சு, எங்கேயும் ஓவர் டோஸ் ஆகலை. நான் தான் சொன்னல, இங்கே பெண்ணியாகவும் பேசுனாங்க. இந்த நம்ம கர்னலில் கத்தி எடுத்துட்டு நிற்பாருங்க, அது வந்து இவனுங்களுக்கு சில பேர் பிடிக்கலன்னு கூட சொன்னாங்க. அந்த மாதிரி கூட இவனும் இதுலேயும் திருப்பி அடிக்கிறாங்க. பரியேறும் பெருமாள்ல வந்து அவன் எதுவுமே பண்ண மாட்டான். நீங்க மாறுங்க, நீங்க மாறுற வரைக்கும் எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பாவமா சொல்ற மாதிரி அவர் முடிச்சிருப்பாரு. அவனும் கோவப்படுறவன் தான், ஆனா இதுல இவன் ஒண்ணு பண்ணியிருப்பான். அது எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு அட்டகத்தி ஃபீல் இருந்துச்சு. ஆனா அட்டகத்தில இருக்க பாலிடிக்ஸை விட இதுல சூப்பரா இருந்துச்சு, ஒர்க் ஆச்சு. ஓகே. நீலம்ல இப்போ கூட கடைசியா ஏதோ மஞ்சள் பூசி விட்டுருக்காங்க. என்ன படாது? ப்ளூ ஸ்டாரோட இதை கம்பேர் பண்ணா பல மடங்கு பெட்டரான படம். ப்ளூ ஸ்டாரோட படம் இல்லை சொல்ல, அவங்க ஒரு சில ஸ்டீரியோ டைப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஸ்டீரியோ டைப் எதுவுமே இல்லை ப்ரோ, அவங்களும் கலராக தான் இருக்காங்க. இப்போ எப்படி சொல்ல, காஸ்டிங்கே வந்து அதாவது அட்டகத்தை கல்யாணம் பண்ற ஒரு பட்டியலின பெண்ணா ஸ்வசிகாவை போட்டிருக்காங்க. நீங்க ஸ்வசிகாவை பார்த்துருக்கீங்களா? ஸ்வசிகாவோட போட்டோ வந்து ஆட் பண்ணுவோம். அவங்களுக்கும் உடனே வந்து நாங்கள் வந்து இந்த ஃபேர்ஸ்க்கு இது கலர் காம்ப்ளெக்ஸ்குள்ள போகல,
பட் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த தோற்றத்தை தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோடைப் வந்து தொடர்ந்து சினிமாவில் வச்சுட்டு இருக்கும்போது இல்லை அது கொஞ்சம் அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அதை காட்டியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஸ்டீரியோடைப் பண்ண வேணாம் அப்படின்றது வந்து இதில் இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. மூலமாக அசோக் செல்வன் அப்படியே அடிக்க வச்சிருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற கிட்டத்தட்ட நீங்கள் சொல்றபடி அசோக் செல்வனும் ஹரிஷ் கல்யாணும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருக்காங்க. அதாவது இருக்கிறவங்களுக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். தமிழகத்துல ஒரு இதில் இருக்கவங்க அந்த வித்தியாசம் இருக்காது பொதுவாக. ஸோ அது வந்து கொஞ்சம் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பேசாம நான் இப்படி தான் தோற்றம் வைக்கணும் அப்படின்னு கேஸ்டிங் பண்ண மாதிரி நிறைய படங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் காமெடியன்ஸ் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவனுங்க எல்லாரையும் யார் காமெடி பண்ணிட்டு இருக்கா? இல்ல இது யோகி பாபு இல்ல நான் சொல்றேன், சதீஷ் சந்தானம் சதீஷ் வேற யாரெல்லாம் இருக்கா, இந்த இமான் அண்ணாச்சி இவங்களெல்லாம் அப்படியே வரிசையில நிக்க வச்சு பாலசரவணன் கிட்டயும் ஒரு தேசன் சண்டைன்னு டென்சன் திவாகர் அண்ணன் கிட்டயும் வாங்கி குடிக்க சொல்லுங்க. என்னன்னா இதுல வந்து அவங்க பண்ண காமெடி பண்ண வேண்டிய இடத்துல காமெடியும் பண்ணியிருக்காங்க, சீரியஸா பேச வேண்டிய இடத்துல சீரியஸா. அதாவது ஜென்சன் திவாகர் இல்லைன்னா பாதி கதை நகராது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கு ஜென்சன் திவாகர் காரணம். ஓகே. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கு இவர் காரணம், பாலசரம். ரெண்டு பேருமே சூப்பரா காமெடி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த மாதிரி சிரிச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. இது க்ரௌடு வந்து உண்மையா காமெடியை ரசிச்சு காமெடியா பார்த்து சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. வேற என்ன மாஸ் ஹீரோஸுக்கான அப்ளாஸ்லாம் இல்ல படத்துல வந்து இருந்துச்சு. அது ஹீரோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ யூஸ் பண்ணாமலே அப்படின்ற மாதிரி நான் உண்மையிலே நான் உள்ள போயிட்டு உட்கார்ந்தேன். நைட்டு 10 மணி ஷோ கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அட்டகத்தி தினேஷோட இன்ட்ரோவுக்கு கத்த ஆரம்பிச்சாங்க. படம் முடிஞ்சு போஸ்ட் கிரெடிட் போடுவாங்கல்ல, நீ பார்த்துருக்கோன்னா வழக்கமாக தமிழ் சினிமாலையும் தெலுங்கு சினிமாலையும் கிரிஞ்சா ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க கிளைமாக்ஸ்ல. கிளைமாக்ஸ் முடிஞ்சும் சிரிக்க வைக்கிறாங்க. ப்ளூப்பர்ஸ் இல்லை, சீனாவே எடுத்து போஸ்ட் கிரெடிட்ல போட்டு படம் முடிகிற வரைக்கும் கை தட்டதும் அந்த சிரிப்பாலையும் நிற்கவே இல்லை. ஃபன்னாகவும் இருந்துச்சு, அது ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. நான் வந்து படமாக ஃபன்னாக பார்க்கறதுனால பார்த்துக்கலாம். பொலிட்டிக்கலாக என்னை ஒரு மாதிரி பாதிக்கலாம், அதுவும் ஃபன்னாக செய்யுது. அது வந்து சொல்லுவாங்கல்ல, நம்ம இருக்க இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும், யாரும் வம்புக்கும் போகக்கூடாது. இந்த மாதிரி யாரும் வம்புக்கும் போகாமல் யாரையும் கெட்டவனா, அதாவது அது உரைக்கும் காமிச்சிருக்காங்க, அது உரைக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் அது அவனுக்கு ஹர்ட் ஆகாது, ஆனால் உரைக்கும். இதில் வந்து பரியேறும் பெருமாள் மாதிரி அவன் போய் சாப்பிட்டாவும் பேசுவான், தைரியமாக பேசுவான், சவாலெல்லாம் விடுவான். ஆனால் அவனுக்கு உரைக்கிற மாதிரி ஒன்று கடைசியில் கொண்டு வந்து பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பாருங்க. மார்க் சொல்ல வந்தோம் ப்ரோ, நான் 5க்கு 4.75 கொடுத்தோம். படம் பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு இது ஒன்றும் இல்லை, கோட்டில் ஒரு படத்துக்கு போகாமல் இருந்தேன்னா இந்த மாதிரி நல்ல படத்துக்கு போயிருப்பேன். கோட் நல்ல படம் நான் இல்லைன்னு சொல்கிறேன். தெரியாதவா அந்த படத்தை நல்ல படம் சொல்லி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு தியேட்டருக்கு போக வச்சு அவங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அசிங்கப்படுத்தி எனக்கு எதுவும் தெரியல. இப்போ நல்லா செட் ஆகுது, உங்களுக்கு செட் ஆகுங்க. நீங்களும் ஒரு எனக்கு மட்டும் நல்லா இருக்கு. சரி, ஓகே. இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன திடீர்னு ரிவ்யூலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணி பார்க்க சொல்ல வேண்டியதும் நம்ம வேலை தானே அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறோம்.
தேட்டரில் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அது நான் அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. நீங்கள் ப்ரைவேசி வந்து இது என்ன மீறி கூட பார்க்கோங்க. பைரேசி தான் நானும் சொன்னேன். பைரேசி தான் சொன்னேன். காதில் வந்து கேட்டு. சரி, இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கள், ஆனால் படத்தை பாருங்கள், புரிஞ்சுக்கங்க படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.